மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? உடம்பு சரியாயிடுச்சுங்களா? பரவாயில்ல. குட் மார்னிங் குட் மேடம். மார்னிங். சார் நீங்க இங்க வரப்போறதா சொல்லவே இல்ல. அவர் ஃபாரின் போகும்போதே ஆபீஸ்க்குலாம் போகாத, நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு தான் போனாரு. பட் இந்த பொண்ணுக்காக தான் நான் வர வேண்டியதா போச்சு. அப்படியா மேடம்? இப்போ உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஐ அம் ஃபைன். வாங்க உள்ள போலாம். வா மலர். வாங்க மேடம். மலர், ஏன் நிக்கிற? உட்காரு. இல்ல பரவாயில்ல, நிக்கிறேன்க்கா. பரவாயில்ல, உட்காரு. மேடம் இவங்க பேரு மலர்விழி. வணக்கங்க. வணக்கம். மலர், இவர்தான் எங்க மேனேஜர். சார், இவ கிராமத்து பொண்ணு. இப்போதைக்கு நான் தான் இவ கார்டியன். பெருசா எஜுகேஷன்ல எதுவும் கிடையாது. பட் நம்ம ஆபீஸ்ல ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. மேடம் நம்ம ஆபீஸ்ல எஜுகேஷன் இல்லாம எப்படி வேலை போட்டு தர முடியும்? ஏதாவது ஒரு அட்டெண்டர் வேலை, கூட்டி பெருக்கிற வேலைன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. ஓகே மேடம், 1 செகண்ட். சசி, எம்டி ரூமுக்கு வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வாங்க. இவங்க பேர் மலர்விழி. நம்ம ஆபீஸ்ல புதுசா அட்டெண்டரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இவங்கள கூட்டிட்டு போய் நம்ம ஆபீஸ் நேச்சர் ஆஃப் ஜாப் என்னன்னு சொல்லி அவங்கள நல்லா ட்ரெயின் அப் பண்ணுங்க. ஓகே சார். வாங்க மேடம். கேரி ஆன். மிஸ்டர் சங்கரன், அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு. அதனால நம்ம ஸ்டாஃப் எல்லார்கிட்டயும் சொல்லி கொஞ்சம் கண்ணியமா நடந்துக்க சொல்லுங்க. ஓகே மேடம். மிஸ்டர் சங்கரன். என்ன மேடம்? உட்காருங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என் லைஃப்ல இது ரொம்ப பேட் டைம். ஆமா மேடம், உண்மையை சொல்லணும்னா இது ரொம்ப பேட் டைம். வேற என்னன்னு சொல்றது? விதின்னு தான் சொல்லணும். நோ, இது விதி இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அயோக்கிய ராஸ்கல் ராம் தான். ஆமா மேடம், அந்த ராஸ்கலை தான் சாகடிச்சிட்டீங்களே. கெட்டது ஒழிஞ்சுன்னு சந்தோஷப்படுங்க மேடம். எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். நீங்க மட்டும் உங்க மனசை திடமா வச்சுங்க. பழைய நிலைமைக்கு மீண்டு வந்துடலாம். மீண்டு வந்துடலான்னு எனக்கு தெரியும் மிஸ்டர் சங்கரன். பட் நீங்க எனக்கு ஆறுதல் சொல்றதோட நிறுத்திடக்கூடாது. ஆபீஸ் ஸ்டாஃப் அத்தனை பேரோட உழைப்பையும் ஒன்னு சேர்த்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்பதான் நாம விட்டதை பிடிக்க முடியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? விட்டதை பிடிக்க முடியும்னா நீங்க என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மிஸ்டர் சங்கரன் புரியலன்னு சொல்றீங்க? நான் வேற விளக்கமா சொல்லணுமா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? மேடம் உண்மையிலே நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. போதும் மிஸ்டர் சங்கரன், எனக்கு எல்லாம் தெரியும். சரி, இந்த விஷயத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருப்பாரு. அதனால தானே மழுப்பிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? எம்டி என்கிட்ட என்னத்த சொன்னாரு? நான் எதை மழுப்புறேன் மேடம்? எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். மிஸ்டர் சங்கரன், ரொம்ப நடிக்காதீங்க. நான் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு பிரஷர் கொடுக்க வேண்டாம்னு தான் சரி என்ன ஆபீஸ்க்கே வர வேண்டாம்னு சொல்லியிருந்தாரு. பட் அதையும் மீறி நான் எதுக்காக ஆபீஸ்க்கு வந்திருக்கேன்னா, எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி வீட்டுல உட்கார்ந்துருக்க முடியும்? செரியோட பாரத்தை நான் சுமக்க வேண்டாமா? இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம பிசினஸ். போன் அட்டெண்ட் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ மிஸ்டர் சங்கரன். குட் மார்னிங் சார். இங்க நைட் ஆகுது மிஸ்டர் சங்கரன். சாரி சார். சார் நீங்க எப்படி இருக்கீங்க? யா ஐம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? சார் நான் நல்லா இருக்கேன். மேடம் எம்டி ஆன் த லைன். சார் நீங்க எப்போ ஊருக்கு வரீங்க? வரேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ். அது நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லார்கிட்டயும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். Why don't you assemble them all in my room right now? ஓகே சார், உடனே கூப்பிடுறேன். மேடம் எம்டி எல்லா ஸ்டாஃபையும் இங்க வர சொல்றார். கூப்பிடுங்க. ஓகே மேடம். டியர் ஸ்டாஃப், எம்டி ஃபாரின்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. லைன்ல இருக்காரு. உங்களை எல்லாரையும் ரூமுக்கு வர சொல்றாரு. எல்லாரும் ரூமுக்கு வாங்க. போலாம் வாங்க. வாங்க. சார் எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்துட்டாங்க. வெரி குட். அப்படியே ஸ்பீக்கர் ஃபோன் ஆன் பண்ணுங்க. நான் பேசுறது எல்லாருக்குமே கேட்கணும். ஓகே சார். மை டியர் ஃபெலோ எம்ப்ளாயீஸ், என்னோட வாழ்க்கையில சந்தோஷமான மொமெண்ட் இது. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணது எல்லாமே ஒரு முக்கியமான கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான். அந்த கோலை இன்னைக்கு நம்ம எம்என் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அச்சீவ் பண்ணிருச்சு. எஸ், நான் ஜெர்மனி வந்ததுக்கு காரணமே
ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்காக தான். அந்த கான்ட்ராக்டை இன்னைக்கு நான் சைன் பண்ணியாச்சு. இந்த டீல் நமக்கு ஸ்ட்ரைக் ஆனதுனால சவுத் இந்தியாலேயே பிசினஸ்ல நம்பர் 1 பொசிஷன் நம்ம தான் பிடிச்சிருக்கோம். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஏற்கனவே நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் மந்த் ராமுக்காவே ஆஃபீஸ்க்கு வராமல் நானும் அடிக்கடி ஆஃபீஸ்க்கு வராமலேயே நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத் 100% ப்ராஃபிட் காட்டியிருக்கு. போன வருஷம் ஆனுவல் டர்ன் ஓவரோட இந்த வருஷம் 80% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கிரெடிட் எல்லாமே என்னுடைய எம்ப்ளாயிஸான உங்களை தான் போய் சேரும். அண்ட் மிஸ்டர் சங்கரன், இன்னொரு டீலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் கிளிக் ஆயிடுச்சுன்னா கேளம்பாக்கத்தில் நம்ம பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் 10 acres ஆஃப் லேண்ட், அங்கே தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம எதிர்பார்க்கறத விட இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா அதே இடத்துல நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே வீடு கட்டி தர போகிறேன். இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற வகையில் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே அவங்க பேசிக் பேல இருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணி இன்கிரிமெண்ட் போட்டு தர போறேன். தேங்க்யூ சார். ஐயோ, அண்ட் இதே போல கோஆபரேஷன் தான் உங்ககிட்ட நான் எப்பவுமே எதிர்பார்க்குறேன். இஃப் யூ ஆர் டுகெதர் வில் அச்சீவ் பிகர் ஹைட்ஸ். ஓகே. அண்ட் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அது முடிச்ச உடனே I'll be there in Chennai. See you all. Bye bye. பாத்தீங்களா மேடம், நீங்க வந்த நேரம் எல்லா ஸ்டாஃப்க்கும் இன்க்ரிமெண்ட். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி இத்தனை நாள் நம்ம பிசினஸ் இட்ஸ் நாட் டூயிங் வெல். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் லாஸ்ல போயிட்டு இருக்கு. சார், இந்த சந்தோஷமான விஷயத்தை ஒரு கேக் வெட்டி கொண்டாடலாம் சார். ஆமா சார். ஓகே மேடம், ஸ்டாஃப் எல்லாம் இந்த சந்தோஷமான விஷயத்தை செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. கொண்டாடிடலாமா மேடம்? செலிப்ரேட் பண்ணலாமா? ஓகே. பிசினஸ் லாஸ்னு சொல்லி தானே செர்ரி என்கிட்ட இருந்து விலகி போனாரு. ஆனா பிசினஸ் ரொம்ப நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு பிசினஸ் லாஸ்னு என்கிட்ட போய் சொல்லணும்? டேய், தட்டுல காசு போடு. சில்லற இல்லையே. ஏய், சில்லற என்கிட்டயும். டேய், உன்கிட்ட இருக்கா? ஏய், சேஞ்ச் எல்லாம் வச்சுக்கிறது இல்லடா. இப்படியே சொல்லி சமாளிடா. வைங்க. இந்தா. ஆரத்தி தட்டுல காசு போடுறதுக்கு கூட மச்சாங்க தான் எதிர்பார்க்குற. நாளைக்கு மலையேற போனா கூட மச்சான் தயவு தான் தேவைப்படும். கெட்டியா பிடிச்சிக்க. வலது கால் எடுத்து வச்சு வாமா. வாமா, வந்து குத்து விளக்கேத்து சாமி கும்பிடலாம். வா ஆகாஷ். நீ உட்காருமா. இந்தம்மா விளக்கேத்துமா. அந்த விபூதி எடுமா. நல்லா இருக்கு, நல்லா நல்லா இருக்கு, இருக்கு. நல்லா இருக்கு. வாங்க. வாமா. பொண்ணு மாப்பிளையும் உட்கார வச்சு பாலும் பழமும் கொடுங்க. வாங்க, வந்து உட்காருங்க. ஆகாஷ் உட்காரு. சரிடா ஆகாஷ், நான் கிளம்புறோம். ஏன்டா இருந்து சாப்பிட்டு போங்க. இல்லடா, வெளில கொஞ்சம் வேலை இருக்கு, கிளம்புறேன். சரி, ஆ, வரண்டா ஆகாஷ். ஓகேடா, பாய்.
உட்கார் செல்வம், நீயே நிக்கிற. வாங்க சமந்தி, உட்காருங்க. சரோஜா நீ கொண்டு போய் கொடு. ராணி குடுறா. நம்ம 2 பேரும் இப்படி புருஷன் பொண்டாட்டியா ஆகிறதுக்குள்ள எவ்வளோ போராட்டம், கஷ்டம், பிரச்சனை. என்னோட தற்கொலை முயற்சி ஒரு பக்கம், அதிலிருந்து நான் மீண்டு வந்து அப்புறம் நீ என்னை ஏற்றுக்காது இன்னொரு பக்கம், அதுக்கப்புறம் 2 பேரும் மனசு ஒத்து போய் திருட்டுத்தனமாக தாலி கட்ட ஓடி போனது ஒரு பக்கம், உங்கள் அண்ணங்க வந்து தடுத்து கண்டிஷன் போட்டு 3 மாதம் வெயிட் பண்ண சொல்லி, பாப்பா எவ்வளோ பிரச்சனை. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நம்ம ஒன்று சேர்ந்துருக்கோம். எப்படியோ உன் கையை பிடிச்சிட்டேன். ஆகாஷ், ராணி. வரமா. என்னம்மா? என்னத்த? ராணி, உங்க அண்ணன் உனக்கு போட்ட நகையில மாங்காய் டிசைன் போட்ட நெக்லஸ் இருந்ததா? அது ரொம்ப அழகா இருந்ததா இவங்க பார்க்கணும்னு சொல்றாங்க. அத்தை, நான் கல்யாண மண்டபத்துல இருந்து கிளம்பும் போதே என்னோட எல்லா நகையும் கட்டி சரோஜா அன்னிக்கிட்ட கொடுத்துட்டேன். சரி, நான் பாத்துக்கிறேன். வாங்க. சரோஜா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தை அழுகுதுல, என்னன்னு போய் பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க போங்க. என்னயோ சரோஜா, ராணி உங்ககிட்ட நகையெல்லாம் கட்டி கொடுத்தாலாமே, எங்க வச்சிருக்க? அதெல்லாம் நான் வாங்கி பத்திரமா பீரோல தான் வச்சிருக்கேன். அதை நீங்க எடுக்காதீங்க, போங்க. ஐயோ ராணி. சரோஜா நகையெல்லாம் பீரோல தான் வச்சிருக்கலாம். வா, அந்த நகையை காட்டு. சரிங்க அத்தை. இதானு பாருங்க. நான் இத சொல்லலைங்க. அந்த மாங்காய் டிசைன் போட்ட நெக்லஸ் ரொம்ப நல்லா இருந்தது. என் பொண்ணுக்கும் அதே டிசைன்ல பண்ணணும், அதனால தான் கேட்டேன். இத பிடிமா. இதானு பாருங்க. ஐயோ, இதுல மாங்காய் டிசைன் இல்லவே இல்லையேங்க. ஐயோ அத்தை, நான் எல்லா நகையும் மொத்தமா தான் அத்தை கழட்டி கொடுத்தேன். இது பிடி. வேற எங்க வச்சிருக்கா? இல்லையம்மா, கழட்டி வச்ச நகையெல்லாம் இங்கதான் இருக்கு. அதை மட்டும் எங்க வச்சிருப்பா? சரி, கொடு. சரோஜா, என்னங்க? என்ன வாசுகி? கல்யாணம் முடிஞ்சது ராணி எல்லா நகையும் கட்டி சரோஜா கிட்ட கொடுத்துருக்கா. அதுல மாங்காய் டிசைன் போட்ட நகையை மட்டும் காணுங்க. என்ன சொல்ற? ஐயோ, என்னங்க, என்னாச்சு? இல்ல செல்வம், நீங்க நகை போட்டீங்க இல்லையா, அதுல மாங்காய் டிசைன் போட்ட நகையை காணோமா? ஐயோ, காணுமா? சரோஜா, சரோஜா. சரோஜா குழந்தை தூக்கிட்டு மாடிக்கு போயிருக்கா. போய் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்களேன். என்னாச்சு, எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மாப்பிள, சரோஜா கிட்ட ராணி கொடுத்திருந்த நகையில மாங்காய் டிசைன் போட்ட நெக்லஸ் மட்டும் காணும் மாப்பிள. சரோஜா, ஏதோ ராணி நகைய காணான்னு சொல்றாங்க. அந்த நகை எங்கடி? நகைய காணுமா? அது எப்படி காணாம போகும்? அண்ணி, நான் எல்லா நகையும் உங்ககிட்ட தான் கொடுத்தேன். மத்த நகையெல்லாம் இருக்கு. ஆனா அந்த மாங்காய் டிசைன் போட்ட நெக்லஸ் மட்டும் காணும். என்னங்க இது? நம்ம ராணி இந்த வீட்ல காலடி வச்ச நேரம் நகைய காணுன்றாங்க. அர்ச்சனா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? நகை எங்கேயோ போயிருக்காது, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். ஏங்க, ராணி எல்லா நகையும் உங்ககிட்ட தான் கட்டி கொடுத்திருக்கா. அந்த மாங்காய் டிசைன் நெக்லஸ் மட்டும் எங்க போயிரும்? என்ன என்னமோ குறிப்பிட்டு கேக்குற மாதிரி இருக்கு.
நான் என்னமோ நகை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன்னு சந்தேகப்பட்டு கேக்குறியா? ஏமா எதுக்காகம்மா நீ இப்படி சத்தம் போடுற? ஏதோ உங்ககிட்ட கொடுத்த நகைகள்ல ஒண்ணு காணா போச்சு. அப்ப அதை உன்கிட்ட தானே கேட்பாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. ஆரம்பத்துல இருந்து நகைன்னு உங்ககிட்ட பிடிவாதமா இருந்தது நான் தானே. அதான் இப்ப எல்லாருமா என் மேல கட்சி கட்டிக்கிட்டு குத்தம் சொல்றீங்க.